ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் எடுத்து வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் அவர் சேனலு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஸோ இது இசுசு அ வி கிராஸ் 2 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்களுக்கு ட்ரக் பேஸ் வந்துரும். 2023 மாடல். ஆனா மேனுஃபேக்சரிங் பண்ண 2022ல. ஃபர்ஸ்ட் ஓனர் தான். வெறும் 17,785 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. லோன் அப் டு இது 90% வரைக்கும் லோன் இது வாங்கி தர முடியும். இது ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ். நம்ம நேர்ல வந்து நெகோசியேட் பண்ணி கூட பேசலாம். நான் இது கார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொன்ன காரணம் இதுக்கு பண்ணியிருக்க இது அப்பியரன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் தான். நான் எல்லாமே ஒன் பை ஒன் காட்டுறேன். ஸோ நம்ம காரோட கீழேருந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ஜஸ்ட் உங்களுக்கு லாக் அன்லாக் மட்டும் தான் வந்துடும். பட் ஆனால் இதுக்கு கொடுத்துருக்க அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இசுசு பேட்ஜிங்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஹார்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். நார்மல் காரோட நீங்கள் இது கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ன் எஃபெக்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். டைரக்ஷன் நீங்கள் எப்படி எந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் அந்த அங்கங்கே நிறைய இடத்துல இருக்கும் காரில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் தான் இருக்கும். ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் இல்லை. ஸோ இது இந்த வீல் ஆர்ச்சு அதே மாதிரி இந்த டயர் சைஸு இதெல்லாம் தான் இந்த காரோட அப்பியரன்ஸு டோட்டலாக சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கை பத்தாது இது காரோட டயரை இது கவர் பண்ணதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய டயர் இது. டயர் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக எனக்கு தெரில. பட் உங்கள் சைடில் ஃபுட் ஸ்டெப் வந்துடுது. கார் இது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 1 ஆர் 2 to 3 இயர்ஸ் தான் பழசு. ஸோ அதனால் வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸோ உங்களுக்கு பின்னாடி டெயில் லைட் எல்லாமே டிண்டட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு ட்ரக் பேஸ்டு. அதனால் பின்னாடி வந்து உங்களுக்கு இது எப்படி இது ஓப்பன் பண்ணலாம். பட் பின்னாடி கார் இருக்கனால ஓப்பன் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் டயர் கீழே வந்துடுது. நார்மல் ஒரு எஸ்யூவி மாதிரி. இது மேலே வந்து உங்களுக்கு ட்ரக் நீங்கள் லோடு இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் செக் பண்ணிடலாம். இது எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இன்டீரியருமே நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் என்ன சேனல்னால் நான் இந்த கார் தாராளமாக சொல்லலாம். ஸோ நல்ல ப்ரீமியம் இது ஃபேடான இது எதுவுமே கிடையாது. ஸோ வயர்லெஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம் காரு. இது வந்து உங்களுக்கு ஆஃப் மேனுவல் அண்ட் ஆஃப் டிஜிட்டல் கேஜ் கிளஸ்டர் மாதிரி வந்துடும். ஸ்பீடு ஆர்பிஎம்லாம் உங்களுக்கு மேனுவல் வந்துடும். ஸோ ஏசி வென்ஸு இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எதுவுமே உடஞ்சது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக வண்டி வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சீட்டு கலருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரோட இன்டீரியருக்கு நல்லா மேட்ச் ஆகுது. நல்ல குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ் சிஸ்டம் வருது முன்னாடி. இவ்வளோ பெரிய கார் சைஸுக்கு இது கண்டிப்பாக தேவை தான். இது ஜஸ்ட்டு ஆஃப்டர் மார்க்கெட் சும்மா தான் அது. ஸோ நல்ல இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்மு உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சென்டரில் வந்துடும் ஆப்ஷன்ஸு. மேக்னெட் மொபைல் ஹோல்டரு, ஆட்டோமேட்டிக் கீர் ஷிஃப்ட் நாபு, இது பார்க்கிங் சென்சரு, இது டோ பண்ணுறது, கப் ஹோல்டரு, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அதாவது ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேரிங் பார் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேரிங் பாரில் உங்களுக்கு இது க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு ரைட் சைடில் ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு 4 டோரோட விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிரைவர் சைடு ரைட் சைடில் வந்துடும். இது என்னன்னு தெரில. இது ஒரு கூலர்ஸ் வச்சுக்கிற ஒரு சின்ன யூனிட்டு. ஓகே. இது ஆஃப்டர் மார்க்கெட் லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் ரீடிங் லைட்ஸுக்கு பதிலாக. இவங்க காரில் சொன்ன மாதிரி நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டயர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ சொன்ன மாதிரி இது ட்ரக் பேஸ்டுனால உங்களுக்கு வந்து ரியர் சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஃப்ரண்ட் சீட்டுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கோ அதே அளவு உங்களுக்கு ரியர் சீட்லேயுமே இருக்கும். அண்டர் டை சப்போர்ட்டு மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். லாங் ட்ரைவ்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வண்டி நல்லா ஹை ரேஸ் வண்டினால உங்களுக்கு வந்து டனல் கீழே பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஆனால் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது.
சீட்டு கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷன். ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, ரியருமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வியூ கேமரா வந்துடும். ஸோ இது ஃப்ளாட் பெஞ்ச்னால உங்களுக்கு 3 பேர் நீங்கள் தாராளமாக உட்காரலாம். 3 பேருமே லாங் டிரைவுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காரு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs. நீங்கள் நேரில் வந்து கூட இன்னும் நெகோசியேட் பண்ணி பேசலாம். காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.